ஹலோ மக்களே! வெல்கம் டு சமையல் திலகம் லைஃப் விலாக்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி நம்ம ஊரு வேர்க்கடலை இருக்குல்ல, அதே மாதிரி வெளிநாடுகள்ல கிடைக்கக்கூடிய ரோஸ்டட் செஸ்னட் தாங்க. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? வாங்க. முதல் ஸ்டெப்பா செஸ்னட்ஸ் 2ல இருந்து 3 வாட்டி நல்லா அலசி எடுத்துக்கோங்க தண்ணில. அடுத்ததா ஒரு 1/2 மணி நேரத்துக்கு வெறும் தண்ணியிலேயே ஊற வச்சிருங்க. இந்த ரெசிபிய ட்ரெடிஷனலா வெளிநாடுகள்ல வைன்ல கூட ஊற வைப்பாங்க. இப்போ 1/2 மணி நேரம் ஆயிருச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்றத பார்க்கலாம் வாங்க. நான் இங்க கையில வச்சிருக்கிறது என்ன தெரியுமா? இதுதான் செஸ்னட் கட்டர். இது எதுக்கு யூஸ் பண்றதுன்னா, செஸ்னட் இதுக்கு நடுவுல வச்சு ஒரு அழுத்துனீங்கன்னா, எக்ஸ் மாதிரி ஒரு கோடு விழும். இது ஒரு வேளை உங்க வீட்ல இல்லன்னா, கத்தியில கூட ஒரு கோடு போட்டுக்கலாம். ஆனா எண்ணெய் கொஞ்சம் சேஃபா போடணும். இந்த ஸ்டெப்பே எதுக்கு பண்றதுன்னா, செஸ்னட்டோட தோல் ரொம்பவே திக்கா இருக்குங்க. அதனால இதுக்கு நடுவுல வச்சு லைட்டா ஒரு கட் பண்ணா போதும். இப்ப பாக்குறீங்கல்ல, இந்த மாதிரி ஒரு எக்ஸ் மார்க் விழும். இதன் மூலமா என்ன ஆகும்னா, நம்ம வேக வைக்கும்போது இதுக்குள்ள உப்பு இறங்கும் ரொம்பவே ஈஸியா. அதே சமயம் நம்ம அவன்ல ரோஸ்ட் பண்ணும்போதும் இதுக்குள்ள சமமா வேகும். நம்ம இப்ப எல்லா செஸ்னட்டையுமே நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஒரு பாத்திரத்துல தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணியில நான் இப்ப 2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். நீங்க உங்க தேவைக்கு ஏத்த மாதிரி நீங்க உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லாவே கொதிச்சிருச்சு. இப்ப நம்ம எல்லா செஸ்னட்ஸையும் இதுல சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு வாட்டி கிளறி மட்டும் விட்டுறலாம். எக்ஸாக்ட்டா ஒரு 15 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க. செஸ்னட்ஸ் எல்லாம் நல்லா வெந்துருச்சுன்றதுக்கு முதல் அடையாளமே அதோட கலர் மாறி இருக்கும். அதே மாதிரி தண்ணியோட நிறமும் மாறி இருக்கும். இந்த கீரல் போடுற ஒரு ஸ்டெப்பை தவிர மற்ற எல்லா ஸ்டெப்புமே நம்ம ஊரு கடலை வேக வைக்கிற மாதிரி தாங்க. இந்த செஸ்னட் எல்லாத்தையுமே நம்ம தண்ணில இருந்து எடுத்து வடிகட்டி வச்சிடலாம். நீங்களே பாத்தீங்கன்னா தெரியும், சில செஸ்னட் எல்லாம் நல்லாவே வெந்திருக்கு. அதனால அதுவே தானா தோல்ல இருந்து வந்துட்டு இருக்கும். இந்த ஸ்டேஜ்லயே தாராளமா சாப்பிடலாம். ஆனா இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பியா வேணும் அப்படிங்கிறவங்களுக்காக இந்த ஒரு அவன் ஸ்டெப். நான் அவன்ல பிராயில் ஆப்ஷன்ல 250 டிகிரிஸ்க்கு 10 நிமிஷத்துக்கு வைக்கிறேன். நீங்க உங்க அவன் செட்டிங்ஸ் எப்படியோ அத பொறுத்து உங்க செட்டிங்ஸ நீங்க வச்சுக்கலாம். இன்கேஸ் உங்க வீட்ல அவன் இல்லன்னா, ஒண்ணுமே இல்ல. நம்ம வீட்ல இரும்பு தவா இருக்கும் இல்லையா? அதுல ஒரு 10 நிமிஷம் நீங்க வறுத்தெடுத்தாலே போதும். ஜம்முன்னு மொறு மொறுன்னு ரெடி ஆயிடும். இதோட ருசி பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு சக்கரவள்ளி கிழங்கு மாதிரி இருக்குங்க. இல்லன்னா நம்ம ஊர்ல வாட்டர் செஸ்னட்னே ஒண்ணு கிடைக்கும். அதே மாதிரி தான் இருக்கும். ரொம்பவே சூப்பரா இருக்கும். உங்களுக்கு கிடைச்சதுன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இன்னும் நெறைய இன்ட்ரஸ்டிங்கான ரெசிபீஸ்க்கு நம்ம சமையல் திலகம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.